வணக்கம். இயக்குனர் விஷால் வெங்கட்டுடைய முதல் படமான சில நேரங்களில் சில மனிதர்கள் எனக்கு அந்த டைம் ஒரு சர்ப்ரைஸ். செம்ம சென்சிபிளான பாசிட்டிவான ஒரு படம். நாசர், மணிகண்டன், அசோக் செல்வன் எல்லாருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் இப்போ ஆஹால ஸ்ட்ரீமிங்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். விஷால் வெங்கட்டுடைய 2வது படம் தான் இந்த பாம். ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மீன் பண்ண பாம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது. அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், நாசர், சிங்கம் புலி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிற இந்த படம் அப்படின்னு சொல்றேன். பாம் காலக்கம்மாய்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த மக்களுக்குன்னு சில நம்பிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. பட் ஒரு கட்டத்துல சில அசம்பாவிதங்கள்னால இந்த கிராமம் 2ஆ பிரிஞ்சிடுது. காலப்பட்டி ஒரு பக்கம், கம்மாய்பட்டி ஒரு பக்கம். எப்ப பாரு ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசாங்கத்தாலையும் எதுவும் பண்ண முடியல. இந்த சண்டைனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் அர்ஜுன் தாஸ். ஆனா சின்ன வயசு கலவரம் தந்த டிராமானால அவர் பெரும்பாலும் அமைதியாவே இருக்காரு. யாரும் எதிர்த்தெல்லாம் கூட பேச மாட்டாரு. அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் காளி வெங்கட். இந்த 2 கிராமங்களையும் ஒத்துமையாகணும் அப்படின்னு கடுமையா முயற்சி பண்றாரு. முடியல. தினம் குடிச்சிட்டு புலம்புறாரு. ஒரு நாள் திடீர்னு அவர் இறந்தும் போயிடுறாரு. அவருடைய இந்த இறப்பு புதுசா சில நம்பிக்கைகளை அந்த கிராமத்துக்குள்ள கொண்டு வருது. இதுக்கப்புறம் என்னாச்சு? மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா? இவங்க சண்டையை வச்சு லாபம் பார்க்க நினைக்கிற அரசியல்வாதி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் தான் இந்த பாம். அந்த கற்பனை கிராமம், அவங்களுடைய வழிமுறைகள், சண்டைக்கான காரணம்னு கதையோட ஆரம்பம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காளி வெங்கட்டுடைய இறப்பு, அதுக்கப்புறம் அவர் உடம்பை வச்சுக்கிட்டு இந்த கிராமத்து மக்கள் பண்ற கலாட்டாக்கள், பூசாரிக்கு சொல்லப்படுற வாக்கு, அதை அவர் இன்டர்பிரேட் பண்ற விதம், 3 நாள் திருவிழால கொஞ்சம் கொஞ்சமா வர மாறுதல்கள்னு இதெல்லாமும் நல்ல ஐடியாஸா இருந்தது. யூடியூபரா வர பாலசரவணன் கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய வராரு. அவருடைய ஒன்லைனர்ஸ் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல ஜோதி தெரியுமான ஒரு கேரக்டர் கண்ணை மூடுவாரு. அந்த ஒரு மொமெண்ட். அண்ட் அங்க மட்டும் இல்லாம இந்த மூட நம்பிக்கை, ஜாதி பிரச்சனைகளுக்கு கொடுக்கப்படுற ஸ்டாண்டின் மெட்டாஃபர்ஸ் எல்லாமே நல்ல தாட்ஸா இருந்தது. சில கேரக்டர்ஸோடைய ஆர்க் கம்ப்ளீட் ஆகிற விதமும் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. கூடுதலா அர்ஜுன் தாஸ் குரலுக்கான பே ஆஃப், இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டா வந்த ஆட்களே மனசு மாறுற மொமெண்ட்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் இந்த கதையில இருக்கு. கருத்து சொல்றேன்னு அட்வைஸ் ரூட்டை எடுக்காம சட்டிலா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மூலமா, சம்பவங்கள் மூலமா மூட நம்பிக்கைகளையும் ஜாதி பிரச்சனைகளையும் சட்டையர் பண்ணதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். நீங்களே சாமி சொல்றதை கேட்கல, நான் ஏன் நீங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டயலாகே இந்த படத்துடைய மொத்த கிரக்ஸ்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இந்த நிறைய நல்ல தாட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் ப்ராப்பரா ஸ்கிரீன்ல ஃபிளஷ் அவுட் ஆகலங்கிறது தான் படத்துல பிரதானமா எனக்கு ஏமாற்றம். உதாரணத்துக்கு அந்த கிராமம், அந்த மக்கள் பிரிஞ்சிருக்கிற விதம் ஐடியாவா நல்லா இருக்கு. ஆனா சொல்லப்பட்ட விதம் அவ்வளவு நேச்சுரலா இல்ல. சில லென்த்தியான சீக்வன்சஸ் எல்லாம் ஆரம்பமாகும் போது நல்லா ஃபீல் ஆனாலுமே கூட முழுக்க கொடுக்க வேண்டிய இம்பாக்ட கொடுக்கல. போன கட்டல சொன்னேன் இல்லையா, அந்த ஜோதி தெரியுமான அந்த கேரக்டர் கண்ணை மூடுற அந்த ஒரு மொமெண்ட் செம்மையா பில்டப் பண்ணி கொண்டு வந்து மெசேஜும் சூப்பரா கன்வே பண்ணிடுறாங்க. ஆனா அந்த விஷயத்தை ஃபர்தரா ஸ்ட்ரெச் பண்ணும்போது டைல்யூட் ஆயிடுது. பட்டாசு வெடிச்சு வர சீனும் கூட அப்படியே எக்ஸிகியூஷன்ல வீக் ஆயிடுச்சு. அடிப்படையில இந்த படத்தை காமிக்கல் எலிமெண்ட்ஸோட பிரசன்ட் பண்ணப்பட்ட கம்ப்ளீட் சட்டையரா எடுத்துக்கணுமா, இல்ல எமோஷன்ஸை வேஸ்ட் பண்ண சீரியஸான படமா எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. சோ டோனலா இந்த இன்கன்சிஸ்டன்சி, குழப்பம் கடைசி வரைக்கும் இருக்கு. ஹியூமர் என்ன சிரிக்க வைக்கவும் இல்ல, எமோஷன்ஸ் டச் பண்ணவும் இல்ல, எல்லாமே ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல தள்ளியே இருக்கு. மக்களுடைய மூட நம்பிக்கையை டீபங்க் பண்ற மாதிரி ஆட்டை வச்சு ஒரு சீன் ஒன்று வருது. சூப்பரான ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா அது. ஸோ அடுத்தடுத்து இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் சொல்ல போறாங்க, ஸ்மார்ட்டான ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் மூட நம்பிக்கை, மற்றதெல்லாம் ஒரு வகையில மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளை பண்ணும்போது அது எனக்கு சுத்தமா கனெக்ட் ஆகல. கிளைமேக்ஸ்ல சண்டை மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை ஹாஃப் வேலையே விட்டுட்டு அடுத்தடுத்த சீனுக்கு நகர்ந்துடுறாங்க. கேரக்டர் ரைட்டிங்காகவும் காளி வெங்கட்டை தவிர மற்றவங்க யாருமே அழுத்தமா எழுதப்படலை, நடிக்கப்படலை. ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைங்கா ஆர்க் இருக்குன்னு சொன்னாலே அது ஆர்க் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. பட் இன்னும் கூட அதில் டெப்த் இருந்திருக்கலாம். ஹீரோ அர்ஜுன் தாஸ், ஹீரோயின் சிவாத்மிகா உட்பட எல்லா கேரக்டருமே ரொம்ப ஷாலோவா தான் இருக்காங்க. நாசர், அபிராமி கேரக்டர்ஸ் எல்லாம் கதைக்கு வாக்கா வந்து போறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் எதுக்கு இந்த கேரக்டர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. முதல் பாதியிலேயே கதை இதுதான், பிரமிஸ் இதுதான் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சம் டிராக் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லயும் இதே டிராக் ஃபீல் கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடுது. பட் காளி வெங்கட் எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் செகண்ட் ஹாஃப் முழுக்க இவருடைய உடம்பு மட்டும்தான் இருக்கும். இவர் நடிக்கிற மாதிரி பெரிய சீன்லாம் கிடையாது. ஆனா அவருடைய பிரசன்ஸை நம்மளால படம் முழுக்க ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. மற்ற நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான். ஸோ இப்படி ஒரு கேரக்டரை எடுத்து நடிச்சதுக்கே அவரை பாராட்டலாம். டைப் காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இயக்குனர் நினைச்சது நல்ல விஷயம் தான், அதுக்கு அவரை பாராட்டலாம். ஆனா அவங்க எந்த மாதிரியான மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். சிங்கம் புலி, கிச்சா ரவி உள்ளிட்ட நடிகர்களை சீரியஸாவும் எடுத்துக்க முடியல. கேரிகேச்சர் அரசியல்வாதியா வர நாசர் கேரக்டரை காமெடி மாதிரி எடுத்துக்க முடியல. சினிமாகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே குவாலிட்டியான ஒர்க். பட் செட் ப்ராப்பர்ட்டிஸ் டிசைன்ல இன்னும் கூட கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். அதெல்லாம் லைட்டா கொஞ்சம் ஃபேக்கா தெரியுது.
டி இமான் பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். ஹை மொமெண்ட் சஸ்டெயின் ஆக சினிமேட்டிக்கான ஸ்கோரா கொடுத்துருக்காரு. படம் ஆக்சுவலி இவ்வளவு தூரம் ஒர்க் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இப்படி ஒரு சினிமேட்டிக்கான ஸ்கோர் தான். மொத்தத்தில் இந்த பாம் சுவாரஸ்யமான நிறைய ஐடியாஸும் நிறைய நல்ல நோக்கங்களும் இருக்கிற ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் படமாக தான் எனக்கு அப்பீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தியேட்டரில் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடய பார்க்கலாம்.